கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகிற வசனம் யோசுவா 1:5 பின்பாகம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆம் அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது அநேகருக்கு வாக்கு கொடுக்கறாங்க. தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கறாங்க. கணவன் மனைவிக்குள்ள அவங்களுக்கு வாக்கு, நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நண்பர்கள் சொல்லுவாங்க, யார் உன்னை விட்டு பிரிஞ்சாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் என்ன செய்யாதடா, மூழ்காது, நம்ம என்ன செய்வோம், ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுப்பாங்க. இப்படி அநேகர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், மனுஷன் விலக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. கண்டிப்பாக எல்லாருடைய மனிதருக்கும் இது நடக்கிற விஷயம்தான். ஆனால் உண்மையில சொல்லப்போனால் நம்ம விட்டு விலகாத ஒருவர் யாருன்னா அது ஏசப்பா தான். இந்த வேலையில நீங்க நினைக்கிறீங்களா, நான் தனிமையா இருக்கேன், என் கூட யாருமே இல்லை, நான் ஒத்தையில இருக்கிறேன், பேசுறதுக்கு யாரும் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி தனிமையில இருந்து நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களா? அன்பு பிள்ளைகளே, உங்க கூட யார் இருக்கா? ஏசப்பா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால நீங்க ஏசப்பாவை பக்கத்துல இருக்கிற மாதிரி உணர்ந்து கொள்ளுங்க. ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க, உங்களை அருகில் வருவாங்க. ஒரு தாய் உன்னை தேய்ச்சுகிறது போல நான் உன்னை தேய்ச்சுவேன் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. அதனால கண்டிப்பா அவர் என்ன செய்வார், உங்களை தேய்ச்சுகிற தெய்வமா இருக்கிறபடினால அவரை கூப்பிடுங்க. ஏசப்பா வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், அன்பு பிள்ளையே, உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். உலக மனுஷங்க பணம் இருக்கும்போது நம்ம கூட வருவாங்க. அதே நம்ம கையில பணம் காசு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற சூழ்நிலை எல்லாரும் விட்டு நம்ம விட்டு கடந்து செல்வாங்க. ஆனா ஏசப்பா அப்படி கிடையாது. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியில இருந்தாலும், எந்த விதமான ஒரு பாவத்துல இருந்தாலும் உன் கூட அவர் என்ன செய்வாரு, இருப்பாரு. ஆனா நீ என்ன செய்யணும்னா, ஏசப்பா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கும் போது, அவர் வரும்போது உன்னிடத்துல எல்லா குறைகளும் என்ன செய்யும், நிறைவாக காணப்படும். உன் பாவங்கள் எல்லாம் என்ன செய்யும், உன்னை விட்டு அகன்று போகும். உன்னுடைய துக்கங்கள், கவலைகள், வியாதி, வறுமை எதுவிருந்தாலும் அகன்று போகும். அவர் உன்னிடத்துல வரும்போது ஏசப்பாவை கூப்பிடுவீங்களா? ஏசப்பா வாங்க, இந்த நேரம் என் கூட வாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நீ கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு வாக்கு கொடுப்பாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆம் பிள்ளைங்களை, இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்யும், அவர் உங்கள் வாழ்க்கையில வெற்றியை தருவாரு, சந்தோஷத்தை தருவாரு, சமாதானம் தருவாரு. கண்டிப்பா பெற்றுக்கொள்ளுங்க. ஆமே.